தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். மத்தேயு 4:4. எங்களை அன்பு செய்கின்ற தெய்வமே இறைவா, இந்த தவ காலத்திலே, இந்த தயாரிப்பின் காலத்திலே இயேசு சோதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வை தியானிப்பதற்காக நீர் இந்த வேளையிலே எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, சோதனைக்கு உட்படாதபடி ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை உள்வாங்கி நாங்களும் எல்லாவிதமான சோதனைகளிலும் உட்படாமல் உம்மையே நாடி தேடுவதற்கான தருணமாக நீர் எங்களுக்கு இதை அமைத்து தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே வானம் திறந்ததையும் ஆவியானவர் புறாவடிவிலே அவர் மீது இறங்கியதையும் தந்தை கடவுள் அவரை பார்த்து, இதோ என் அன்பார்ந்த மகன், இவரில் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அன்பான மகன் என்று அடையாளப்படுத்திய அந்த அங்கீகாரத்தோடு, இது உண்மையா, இது இல்லையா என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய வேளையிலே திருமுழுக்கு பெற்ற உடனேயே 40 நாட்கள் ஆண்டவர் இயேசு உண்ணா நோன்பு இருந்து இந்த பாலைவன அனுபவத்தை அவர் பெற்று மகிழ்வதை நாம் பார்க்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீரே என் அன்பார்ந்த மகன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பி ஆண்டவர் இயேசு மிக அதிகமாக சாத்தானால் சோதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, 40 நாட்கள் முடிந்த வேளையிலே, உடல் பசித்திருந்த வேளையிலே, மனம் விழித்திருந்த வேளையிலே, தந்தை தன்னோடு பேசியது உண்மைதானா என்பதை சோதித்து அறியக்கூடிய ஒரு சோதனை இருக்கக்கூடிய வேளையிலே அந்த சாத்தான் அவரை அணுகி பேசியது அனைத்தையும் இறை வார்த்தையின் துணை கொண்டு ஆண்டவர் இயேசு புறம் தள்ளியதை நாங்கள் வாசிக்கிறோம். பசித்திருக்கிற வேளையிலே ஒரு மனிதரிடம் உணவை கொடுத்தால் அவன் உண்ணாமல் இருப்பானோ? நீரே என் அன்பார்ந்த மகன் என்று ஒரு கடவுளே ஒரு மனிதனிடம் சொன்னால் அதை அவன் சோதியாமல் இருப்பானோ? இதோ இங்கு கோபுரத்தில் நின்று பார், எதெல்லாம் பார்க்கிறாயோ அனைத்தும் உன்னுடையது. ஆனால் நீ என்னை வழிபட்டால், நீ கடவுளுடைய மகன் என்றால் இதோ இங்கு குதி, உன் வானதூதர்கள் உன்னை தாங்குவார்களா என்று பார்ப்போம் என்று
நீரே என் அன்பார்ந்த மகன் என்று கடவுள் சொன்னதை சோதித்தறிய ஒரு சாதாரண மனிதன் விரும்புவார் அல்லவா? ஆனால் ஆண்டவர் இயேசுவே இந்த சோதனைக்கு உட்படாத வரை கடவுள் அவரை பாதுகாத்தார் என்பதை விவிலியத்திலே வாசிக்கிறோம். அன்பு தேவமே இறைவா, நாங்கள் சாதாரண மனிதர்கள். இந்த பாலைவன சோதனைகளை ஒவ்வொரு நாட்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார், உண்மைதானா என்பதை சோதித்தறிவதிலே ஆர்வம் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உமது மகனுடைய இறை அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உமது பாதத்தில் எங்களை முழுமையாக சரணாகதியாகவும் எல்லாம் இறை வல்லமையினாலும் இறைவனுடைய வார்த்தையினாலும் அமையும் என்பதை நாங்கள் உணரும் எங்களுக்கு தூண்டுதலாயிரும். இந்த 1 மணி நற்கருணை ஆராதனை முழுவதுமாக ஆண்டவரே, இந்த பாலைவன அனுபவத்திலே எங்களுடைய சோதனைகளில் இருந்தெல்லாம் நாங்கள் களையப்பட்டு, நீரே கடவுள், நீரே எங்களை எல்லாம் படைத்தவர் என்பதை முழுமையாக ஆய்ந்து அறியவும், ஆண்டவர் இயேசுவிற்கு திருமுழுக்கு நேரத்தில் கிடைத்த அதே அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள், இதோ இவரே என் அன்பார்ந்த மகள், இதோ இவரே என் அன்பார்ந்த மகன் என்பது எண்பிக்கப்படவும் இந்த நற்கருணை ஆராதனை எங்களுக்கு துணை புரிவதாக. ஆமென். நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. வாழ்வழிக்கும் அருமருந்தே, வாழ்வழிக்கும் அருமருந்தே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை.
ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை அருகினிலே இருப்பவரே அருகினிலே இருப்பவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம். உம்முடைய வாழ்க்கையிலே 40 நாட்கள் நோன்பு இருக்கிறீர், சோதனையை எதிர்கொள்கிறீர். சோதிக்கின்ற சாத்தானை வீழ்த்துகிறீர். தபத்தினால், தூய ஆவியின் ஆற்றலினால், தந்தையின் அரவணைப்பினால். இயேசுவே, நீர் மெசியா, அபிஷேகம் பெற்றவரால் இதோ சாத்தானை வீழ்த்தி அடித்தீர். நாங்களும் கூட சோதனைகளில் இதோ வீழ்கிறோம், துன்பப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், போராடுகிறோம், எதிர்கொள்கிறோம். ஆனால் வீழ்ந்து போகிறோம். ஆண்டவரே, தவ முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதை உம்மிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். நோன்பிருந்து தவத்திலே ஈடுபட வேண்டும். தூய ஆவியாருடைய துணையை நாட வேண்டும். உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய அருள் பொழிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தந்தையின் அரவணைப்பிலே நாங்கள் வாழ வேண்டும். இவ்வாறு இருக்கும் பொழுது எங்களாலும் சோதனை எதிர்கொள்ள முடியும், சாத்தானை வீழ்த்த முடியும், உம்மிலே என்றென்றும் இணைந்திருக்க முடியும். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் எல்லாம்
எங்களுக்கு ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. அதில் முதலாவதாக வென்ற சோதனையிலே நீர் சொன்னது, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். ஆண்டவரே, உம்முடைய வாய்ச்சொல், கடவுளுடைய ஆற்றல் மிக்க சொல்லினால் மனிதன் வாழ முடியும் என்று சோதனையை எதிர்கொண்டீர். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் உம்முடைய இறைவார்த்தை எங்களுக்கு போதும். எங்களை வலுவூட்டும், எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசிர்வதிக்கும், எங்களை குணமாக்கும், எங்களை நலமாக்கும், எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் என்று இந்த வேளையிலே இன்னும் ஆழமாக அதிகமாக நம்புகிறோம். நம்பி நாங்கள் சோதனையை எதிர்கொள்வதற்குரிய மனிதர்களாக மாறுகிறோம். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகின்ற பொழுது, உம்முடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிற பொழுது எல்லாமே எங்களால் கூடும். ஏனென்றால் நாங்கள் உம்முடைய சீடர்கள், உம்மை பின்தொடர்பவர்கள். வாருங்கள், மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று சீடர்களை அழைத்தது போல இன்றும் எங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறீர். சோதனைகளை எல்லாம் எதிர்கொள்ளுங்கள், வீழ்த்தி விட முடியும் உங்களால். என்னை பின்தொடருங்கள், இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய கருவிகள் நீங்கள் என்று சொல்லி மாபெரும் அழைப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்கிறோம். எல்லாவற்றையும் பின் தூக்கி வைத்துவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாக, உம்மை கண்முன்னே கொண்டு உம்முடைய கரம் பிடித்தவர்களாக இதோ நாங்கள் உம்மோடு வருகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எப்பொழுதும் எங்களோடு வாரும், எங்களை வலுவூட்டும், எங்களை ஆசிர்வதியும். உம்முடைய சீடர்கள் என்ற பெருமையோடு நாங்கள் வாழ்வதில்லை, உம்முடைய சீடர்களாக இறையாட்சியை கட்டி எழுப்புவதில் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதிலே பெருமை கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை உருவாக்கியதற்காக, தேர்ந்தெடுத்ததற்காக, அழைப்பு கொடுத்ததற்காக, வழிநடத்தியதற்காக, வழிகாட்டுவதற்காக நன்றி நன்றி என்று சொல்லி ஆண்டவரே, உம்மை பின்பற்ற துணிந்தவர்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். ஆமென். சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் செல்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. அன்புள்ள சீடனுக்கு அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் செல்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன்.
வந்து திருநிலைப்படுத்தி நின்றே. பலவீனம் உன்னில் கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. பலவீனம் உன்னில் கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. தொடர்ந்து போராடு, தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நான் உண்டு. உன் நண்பன் நான் உண்டு. அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம். உன்னை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு. உயிரே போனால் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு. உயிரே போனால் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியெடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தாய் வென்றுவிடு. துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தாய் வென்றுவிடு. பகைமை முடில் வேண்டாம், அன்பால் உலகை வென்றிடவே தொடர்ந்து போராடு. நீ தொடர்ந்து போராடு. அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம். உன்னை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அழகை அவரை எருசலேம் திருநகருக்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கி கொள்வார்கள் என்று
மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்றார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிக் கொண்டு சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, இந்த அருமையான வேளையில் உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை உமது தெய்வீக கரத்தினால் அன்பு செய்து அரவணைத்து வழி நடத்தி கொண்டு வருகின்ற உமது மேலான அருளுக்காக நன்றி சொல்கிறோம். வாழ்வில் எத்தனை முறை தவறி சென்றாலும், எங்கு ஓடி சென்றாலும் மீண்டும் எங்களை கூட்டி அணைத்து எங்களோடு உடன் பயணித்து கொண்டிருக்கிற உமது மேலான அந்த அருள் இரக்கத்திற்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றி சொல்கிறோம். உமது இறையாட்சி பணியை தொடங்குவதற்கு முன்பதாக உம்மையே தயாரிக்கும் அந்த வேளையிலே சோதிக்கப்பட்ட பொழுது நீர் மேற்கொண்ட இலக்கிலே மிகவும் தெளிவாகவும், அதே வேளையிலே எல்லா நிலையிலும் என்னை உருவாக்கிய, என்னை அனுப்பிய என் கடவுள், என் தந்தை என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் எங்களுக்கு ஒரு முன் மாதிரியை காட்டிவிட்டு சென்றிருக்கிறீர். எங்கள் வாழ்வில் வருகிற எல்லா சோதனையிலும் துன்ப வேலைகளிலும் நாங்கள் உம்மை சிக்கன பற்றி கொள்ளும்படியாகும். நான் செய்கிற இந்த செயல் என் கடவுளுக்கு மகிழ்ச்சி தருகிறதா? நான் என்னுடைய செயலால் என் கடவுளை நான் துன்பப்படுத்துகிறேனா என்ற அந்த கேள்விகளை கேட்டு நாங்கள் மீண்டுமாய் உமது பாதையிலே நடப்பதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும். பல நேரங்களிலே நாங்கள் உம்மை சோதிப்பவர்களாக மாறிவிடுகிறோம். எவ்வளவோ இரக்கம் நிறைந்த எங்கள் வாழ்வை இரக்கத்தையும் நன்மைத்தனத்தையும் பெற்றாலும் கூட அதை ஒரு நிமிடம் கூட நினைத்து பார்க்காமல், கடவுளே எனக்கு ஏன் இதை செய்யவில்லை என்று, ஏன் இவ்வளவு துன்பம் என்றோ பல்வேறு நிலைகளிலே உம்மை கேள்வி கேட்டு சோதனைக்குட்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து நாங்கள் மாற அருள் தாரும். இந்த தவ காலத்திலே நாங்கள் நீர் செய்த நன்மைத்தனங்களை நினைத்து பார்த்து ஒவ்வொன்றாக நன்றி சொல்வதன் மூலம் இன்னும் அதிகமாய் உம்மை நெருங்கி வரவும், உம்மை நெருங்கி வர 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 எங்களிடம் இருக்கிற தீய, வேண்டாத, மற்றவர்களை காயப்படுத்துகிற குணங்களை மாற்றிக்கொள்வதற்கான அருளை தந்து வழி நடத்தும். ஆமேன். இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுதே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே.
வார்த்தை வலிமையிலே பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தேவனே உன் வார்த்தை ஒழித்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே. நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே. நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. வென்றிடும் புது விந்தைகள் உன்னை புகழ்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒழித்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. காடுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒழித்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. எங்கள் அன்பு ஆண்டவரே, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, உமது வாய் நின்று புறப்படும் ஒவ்வொரு உயிருள்ள வார்த்தையினாலும் அவன் வாழ்கிறான். அதைத்தான் இப்பொழுது நாம் பாடலாய் பாடினோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே, உமது வார்த்தையினால் எங்களது வாழ்வு எப்பொழுதும் வளம் பெறும். அதனை உணர்ந்த நூற்றுவ தலைவன் இயேசுவை பொறுத்து, ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை, அது எனக்கு போதும். அதை உணர்ந்த கனானைய பெண், ஆண்டவரே, மேஜையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகள், ஒரே ஒரு சொல், நலமாயிரு, அது எனக்கு போதும் ஆண்டவரே. விவிலியத்தில் நாம் சந்திக்கின்ற வாசிக்கின்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஆண்டவரை அணுகிய பொழுதெல்லாம் அவருடைய உயிருள்ள வார்த்தைக்காய் ஏங்கி கிடந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் நமது குடும்பங்கள் கூட அப்படித்தானே. என் கணவர் என்னிடத்திலே ஆறுதலாய் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? அன்பாய் 2 வார்த்தைகள் பேச மாட்டாரா?
என் மனைவி எனக்கு ஆறுதலாய் 2 வார்த்தைகள் சொல்லி கவலைப்படாதீர்கள், பார்த்து கொள்ளலாம், கடன் தொல்லைகளை நாம் மீட்டெடுக்கலாம் என்று சொல்ல மாட்டாளா? என் பெற்றோர்கள் எங்களிடத்திலே அன்பாய், ஆதரவாய், ஆசையாய் எங்களோடு பேச மாட்டார்களா? எங்களோடு ஒரு நாளிலே ஒரு சில நிமிடங்களாவது செலவழி செய்ய மாட்டார்களா? என் பிள்ளைகள் நான் வயதான காலத்தில், நான் தனிமையில் இருக்கின்ற பொழுது என்னை வந்து சந்தித்து, அப்பா அம்மா கவலைப்படாதீர்கள், வயதானால் நோய் வருவது இயல்புதானே, ஏன் கவலைப்படுகிறீர்கள், நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக் கொள்கிறோம் என்று என் மகன் என் மகள் என்னிடத்தில் சொல்ல மாட்டார்களா? இதுதான் இன்றைய உலகிலே ஒவ்வொருவரும் நாம் எதிர்பார்த்து இருக்கின்ற ஆறுதலான வார்த்தைகள். இதோ நம் ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்திலே பல்வேறு காரியங்களை குறித்து நாம் அங்கலாய்க்கிறோம். உணவை குறித்து, உடையை குறித்து, இருப்பிடத்தை குறித்து, பல்வேறு காரியங்களை குறித்து அங்கலாய்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையை குறித்து நாம் எவ்வளவு அக்கறைப்படுகிறோம்? அந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் நமது உள்ளத்திலும், இல்லத்திலும், ஆன்மாவிலும் அதனை உறுதிப்படுத்துவதற்கு என்ன செய்கிறோம்? இறை வார்த்தை, உயிருள்ள வார்த்தை இருக்கிற விவிலியத்தை கையில் ஏந்துகிறோமா? வாசிக்கிறோமா? தியானிக்கிறோமா? என் சகோதரனே, என் சகோதரியே, அதற்கெல்லாம் இதுவே தகுந்த காலம். ஆண்டவரின் வார்த்தையை கையில் எடுப்போம், வாசிப்போம், நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். அதே உணர்வோடு இந்த பாடலை ஜெபமாய் பாடுவோம். நான் வாழும் ஒரு நாளை போதும் என் வாழ்வின் பொருள் காணவே, என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும் என் ஜீவன் உயிர் வாழவே. உன்னோடு நான் வாழும் ஒரு நாளை போதும் என் வாழ்வின் பொருள் காணவே, என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும் என் ஜீவன் உயிர் வாழவே. மனதினில் என்றென்றும் மாறாது உன் பாசம், மனதினில் என்றென்றும் மாறாது உன் பாசம். தெய்வமே, உன்னாலே நான் என்று வாழ்வேன். உயிராக உறவாக என் தெய்வமாகும் என் வாழ்வின் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உயிராக உறவாக என் தெய்வமாகும் என் வாழ்வின் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உன்னை விட்டு வெகு தூரம் சென்றேன், ஊதாரி வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். உன் அன்பு நெறிகள் நான் மறந்தேன், உறவாத செயல் எல்லாம் செய்தேன். செல்வம் சேர்த்தேன், மகிழ்வே இல்லை, உறவை சேர்த்தேன், உணர்வே இல்லை. என் வாழ்வை நீர் மாற்றுமே, என் வாழ்வை நீர் மாற்றுமே. உயிராக உறவாக
தாயாக என் தெய்வமாகும், என் வாழ்வின் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உயிராக உறவாக என் தெய்வமாகும், என் வாழ்வில் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். தடுமாறும் என் வாழ்க்கை ஓடும், துணையாலே உன் கரை சேரும். விழியோரம் வழிகின்ற நீரும், விடை தேடி உன் பாதம் சேரும். என் வாழ்க்கையின் நம்பிக்கை நீ, உயிர் தேடிடும் உயர் செல்வம் நீ. என் வாழ்வில் எல்லாமே நீ, என் வாழ்வில் எல்லாமே நீ. உயிராக உறவாக என் தெய்வமாகும், என் வாழ்வில் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உயிராக உறவாக என் தெய்வமாகும், என் வாழ்வின் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உன்னோடு நான் வாழும் ஒரு நாளே போதும், என் வாழ்வின் பொருள் காணவே. என்னோடு நீ பேசும் ஒரு வார்த்தை போதும், என் ஜீவன் உயிர் வாழவே. மனதினில் என்றென்றும் மாறாது உன் பாசம், மனதினில் என்றென்றும் மாறாது உன் பாசம். தெய்வமே உன்னாலே நான் என்றும் வாழ்வேன். உயிராக உறவாக என் தெய்வமாகும், என் வாழ்வில் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். உன்னாக உறவாக என் தெய்வமாகும், என் வாழ்வில் குறை தீர்த்திடும். உன்னாலே என் வாழ்வில் எல்லாமும் மாறும், தாயாக என்னை தாங்கிடும். ஆராதனை வேளை எங்களுடைய ஜெப வேளை. சோதனைகளில் நாங்கள் வீழ்த்தப்படுகின்ற காலம் இதோ. எங்களை அருளினால் நிறைக்கின்ற காலமும் இதோ. ஆண்டவரே, உம்மை நாடி வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம். எங்கள் கோட்டையாய் தஞ்சமாய் நீர் இருக்கிறீர் என்று நம்பி வந்திருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை உம் பாதத்தில் வைக்கிறோம். போராடி வென்றிட இதோ எங்களுக்கு ஆற்றலை தாரும். ஆண்டவரே, சோர்வுறாமல் நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தளர்வுறாமல் நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். உம்மோடு எந்நாளும் நாங்கள் உறவாடிய கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபத்தை கேளும். எங்களை பாவத்திலிருந்து காப்பாற்றும். எங்களை மீட்டருளும். உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சீடர்களாக, உம்முடைய மனிதர்களாக எங்களை மாற்றும். ஆமென்.
ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உன் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உன் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உன் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உன் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே உம்மை பாடி புகழ்வதற்கும் எங்களுடைய தேவைகளை மனக்குமுறல்களை உமது பாதத்திலே கொட்டி தீர்ப்பதற்கும் நீர் எங்களுக்கு இத்தனை நாள் வரை செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லவும் ஆண்டவரே இந்த 1 மணி நேர ஆராதனை வேளையை ஜெப வேளையை தந்தமைக்காக ஆண்டவரை நன்றி கூறுகிறோம். அன்பு தேவமே இறைவா, இந்த தருணத்திலே தேர்வுக்காக தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தயாரிக்கின்றதை முழுமையாக தயாரிக்கவும், தேர்வு நேரத்திலே அவற்றை எல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தவும் ஆண்டவரே நீர்தாமே
பிற இடர்பாடுகள் நோய் நொடிகளிலிருந்து அவர்களை பத்திரப்படுத்தி உமக்கு உகந்த பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து இளமையிலே கல்வியிலும் ஞானத்திலும் இறை அச்சத்திலும் பெற்றோருக்கும் பெரியோரும் கீழ்ப்படிதலும் சிறந்து விளங்கியது போல என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் குறிப்பாக இந்த தேர்வு நேரங்களிலே அவர்கள் அனுபவிக்க அருள் தாரும். உமது உடனிருப்பை நாங்கள் இறைஞ்சி வேண்டுகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த தவ காலத்திலே உமது அருளை ஆசீர்வாதத்தை நாங்கள் எந்நாளும் அனுபவிக்கவும் அதன் வழியாக நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளையும் உமது வல்லமையினால் ஆண்டவர் இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்கின்ற ஆற்றல் உண்டு என்பதை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் வென்று முடிக்கவும் அருள் தாரும். ஆமேன். ஆமென். மார்புயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்வும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க வாழ்க வாழ்க
வாழ்க வாழ்க மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.